ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. வெயிலுக்கு நல்லா இதமாக அதுவும் ஆரோக்கியமான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான காயாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல இதோட விதை பகுதியும் ஸ்கின்னையும் எடுத்துடலாம். இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதேமாரி தோலையும் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், விதை பகுதியும் தோலையும் நல்லா க்ளீனாகவே எடுத்துட்டேன். நம்ம இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். நம்ம காய் துருவுறது வச்சுருப்போம்ல, அதில் பெரிய சைஸில் இருக்கிறத பார்த்தா துருவி எடுத்துடலாம். சின்ன ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் வேண்டாம், அது ரொம்ப மசிஞ்சிரும். இப்போ பாருங்கள், துருவி வச்சுருக்கேன். பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும்ல, அதில் துருவி வச்சுருக்கேன். இப்படி இருந்தாலே சரியாக தான் இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கு இது பெரிய பீஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் சமைக்கும் போது நல்லா மசிஞ்சிரும். இப்போ இதை நல்லா பிழிஞ்சு வச்சிடலாம். நம்ம கையிலேயே நல்லா பிழிஞ்சிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம கையிலேயே பிழிஞ்சிடலாம். இல்லைன்னா ஒரு காட்டன் துணி போட்டுட்டு நல்லா க்ளீனாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். பிழிஞ்சு வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் ஒரு கப்பில் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியும். நல்லா அழுத்திட்டு சேர்த்தணும். இது மாதிரி எதுக்கு நம்ம கப்பில் சேர்க்குறோன்னா அளவுக்காக தான். அப்போ தான் நம்ம சர்க்கரை அளவு எடுக்க முடியும். கப்பில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 கப் அளவுக்கு துருவின பூசணிக்காய் கிடச்சிருக்கு. நல்லா அழுத்தி எடுத்துருக்கேன். இதே 1 கப் அளவுக்கு தான் நம்ம சர்க்கரை எடுக்க போகிறோம். அதுக்காக தான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 10 போல் முந்திரி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும். நம்ம காயாகவும் சமைச்சு சாப்பிட்லாம், இது மாதிரி ஸ்வீட்டாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி ஸ்வீட்டாக செய்யும் போது சின்ன பசங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. முந்திரி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, போதும் எடுத்துடலாம். இதை விட்டால் ரொம்ப கலர் மாறிடும். இந்த அளவு நெய்யே சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே நம்ம வெள்ளை பூசணிக்காவை நல்லா வணக்கிக்கலாம். இப்படி செய்யும்போது காயோட பச்சை வாசம் இருக்காது, அதுக்காக தான். ஒரு 2 நிமிஷம் போல் வணக்கினா போதும். நான் ஏற்கனவே வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வெயில் காலத்துலலாம் நம்ம வெள்ளை பூசணிக்காய் தயிர் கூட்டு சாப்பிடும்போது உடம்புல இருக்க ஹீட் அப்படியே குறைஞ்சிரும். கண்டிப்பாக பாருங்கள். நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் தான் நம்ம காயை வேக வைக்க போகிறோம். முதல்ல நெய்யில் நம்ம காயை வணக்கி தான் விட்டுருக்கோம், காயோட பச்சை வாசம் போகிறதுக்காக. இப்போ தான் தண்ணியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷம் போல் தான், சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த தண்ணியே சரியாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இப்போ பார்க்கலாம், தண்ணி பூராவே வற்றிடுச்சு. காய் நல்லாவே வெந்துடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியே சரியாக தான் இருக்கும். இப்போ இது கூட நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை அளவுக்காக தான் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறது. தண்ணியோடு நம்ம மெஷர் பண்ணோம்னா வெயிட்டே தெரியாது. இந்த அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும், கரெக்டான ஸ்வீட் அளவு இருக்கும். இது பார்த்திங்கன்னா சர்க்கரை கம்மியாகவும் இருக்காது, ரொம்ப திகட்டவும் செய்யாது, சரியான அளவாக இருக்கும். இதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்தணுன்னா எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். நம்ம முதலே சர்க்கரை சேர்த்தணுன்னா காய் நல்லா வேகாது. காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரையை சேர்த்துக்கணும். இந்த ஸ்வீட்டுக்கு நான் எந்த ஃபுட் கலரும் சேர்த்துக்கல, அப்படியே நேச்சுரலாகவே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதையும் மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா காய் வேகும் போது அல்வா பதத்துக்கு வரும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும், பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. சர்க்கரையோட நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு.
இப்போவும் கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான், சீக்கிரமாகவே தண்ணியை நல்லா வற்றிடும். இது பார்த்தீங்கன்னா செய்யறது ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிருச்சு, அல்வா பதத்துக்கும் வந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்லாம். வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வெள்ளை பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.